Students, have a great day. Today our topic diseases. என்ன டிசீசஸ்லாம் பார்த்தோம்? கம்யூனிகபிள் டிசீசஸ். டிசீசஸில் 2 டைப்ஸ் பார்த்தோம். என்னெல்லாம்? கம்யூனிகபிள் டிசீசஸ், நான் கம்யூனிகபிள் டிசீசஸ். அதில் ஃபஸ்ட்டு ஒன் டிசீசஸ் காஸ்டு பை பாக்டீரியா பார்த்தோம். இதெல்லாம் கம்யூனிகபிள் டிசீசஸில் உள்ளது. செகண்டு டிசீசஸ் காஸ்டு பை வைரஸ். வைரல் டிசீசஸ் ஆர் எக்ஸ்ட்ரீம்லி வைட் ஸ்ப்ரெட் infections caused by many type of viruses. Some diseases caused by viruses are hepatitis, chickenpox and rabies. First one, hepatitis. Hepatitis is one of the most dangerous and fatal diseases caused by hepatitis virus A, B, C, D, E. Its mode of transmission is contaminated water, sharing of needles and blood transfusion. The symptoms of hepatitis is loss of appetite, anorexia, vomiting, eyes and urine tanning to yellow color. ஹெப்பாட்டிட்டிஸ் வந்து ஹெப்பாட்டிட்டிஸ் ஏபிசிடிஇ அப்படிங்கிற வைரஸ்னால் உருவாகுது. ஒவ்வொன்றும் ஒவ்வொரு டைப்பு. ஹெப்பாட்டிட்டிஸ் வைரஸ் ஏ அண்ட் ஹெப்பாட்டிட்டிஸ் வைரஸ் பி அப்படியே இந்த டைப்ஸ் கொடுத்துருக்காங்க. இது வந்து தண்ணி மூலமாக பரவும். நெக்ஸ்ட்டு நீடில்ஸ் இன்ஜெக்ஷன் இருக்கலாமா, அது மூலமாக பரவுது. இது வந்து தென் த சிம்டம்ஸ் ஆர் லாஸ் ஆஃப் appetite, வாமிட்டிங், ஐஸ் அண்ட் யூரின் டேனிங் டு yellow கலர். Prevention and treatment: drinking boiled water, proper cleaning of hands. Chickenpox. Chickenpox, also known as varicella, is a highly contagious infection caused by the varicella zoster virus. This disease spreads through air and contact with an infected patient. Its symptoms are appearance of rashes on the whole body, fever, headache and tiredness. சிக்கன் பாக்ஸ்னால் அம்மை நோய்னு சொல்லுவாங்க. அது என்ன ஆகும்னா பாடி ஃபுல்லாகவே ரேஷஸ் இருக்கும், பொக்களமாக இருக்கும், ஹெட்டேக் இருக்கும் அண்ட் டயர்டு இருக்கும். அங்கே புக்கு இருந்துச்சுன்னா புக்கில் அந்த பிக்சரை பாருங்கள். அதில் வந்து ஒரு 81 பேஜ் நம்பர் 81 அந்த ஒரு பேபி ஃபோட்டோ கொடுத்துருக்கு. அதில் பாருங்கள், ஃபுல்லாக பாடி ஃபுல்லாக என்ன இருக்குது, ரேஷஸ் இருக்குது. அந்த ரேஷில் டெவலப்ஸ் இன்டு ஃப்ளூயிட் ஃபில்டு blisters that eventually turns into crusts. Appears first on chest, back and face, then spread to the rest of the body. ஃபஸ்ட்டு வந்து செஸ்ட்டில் வரும், அப்புறம் பின்னாடி, அப்புறம் ஃபேஸில், அப்புறம் உடம்பு ஃபுல்லாகவே பரவிடும். இச்சினா ஊறல் இருக்கும். லாஸ் ஆஃப் appetite. லாஸ் ஆஃப் appetiteனா பசிக்காது. Prevention and treatment: the chickenpox varicella vaccine is the best way to prevent chickenpox. சிக்கன்பாக்ஸுக்கு என்ன ட்ரீட்மெண்ட் கொடுக்கணுன்னா அதுக்கு உள்ள வேக்சின், அதுக்குள்ள தடுப்பூசி தான் அதுக்கு பெஸ்ட்டு மருந்து. ஸ்பெஷல் அட்டென்ஷன் ஷுட் பி கிவன் டு த இன்ஃபெக்டட் பேஷண்ட்ஸ். இந்த டிசீஸ் உள்ள பேஷண்ட் என்ன பண்ணணும்னா நம்ம கேர் எடுத்து பார்க்கணும். நெக்ஸ்ட்டு ரேபீஸ். Rabies is a fatal disease which is transmitted by the bite of the infected dog, rabbit, monkey, cat, etc. The virus present in the saliva of dog enters the brain via neurons. The symptoms of rabies are hydrophobia, extreme fear for water, fever for 2 to 12 weeks, and exaggerations in behavior. ரேபீஸ் மீன்ஸ் இது வந்து வெறிநாய் கடி நோய்னு சொல்லுவாங்க. அந்த வைரஸ் இருக்கக்கூடிய நாய், வைரஸ் இன்ஃபெக்ட் ஆன நாய், டாக் இருக்கலாமா, இன்ஃபெக்டட் டாக்ஸ் அது கடிச்சுன்னா ரேபீஸ் வரும். எந்த மாதிரி அனிமல்ஸ், ரேபிட், மங்கி, கேட் இதெல்லாமே கடிச்சுன்னா அந்த டிசீஸ் வரும். இது வந்து ரொம்ப சிவியர் டிசீஸ். அதனால தான் நாய்கிட்ட விளையாடாதீங்க, பூனைகிட்டலாம் விளையாடாதீங்கன்னு சொல்லுவாங்க. அது வைரஸ். The symptoms of rabies are hydrophobia. ரொம்ப தண்ணி தவிச்சிட்டே இருக்கும், தண்ணியை பார்த்தாலே பயமாக இருக்கும். ஃபீவர் ஃபார் 2 to 12 weeks, 12 வாரங்களுக்கு காய்ச்சல் இருந்துகிட்டே இருக்கும். நெக்ஸ்ட்டு எக்ஸாஜரேஷன்ஸ் இன் பிஹேவியர். எக்ஸாஜரேஷன்ஸ் இன் பிஹேவியர்னால் மிகைப்படுத்துவாங்க, அப்நார்மலாக இருக்கும் அவங்க பிஹேவியர்ஸ்லாம்.
ஓவராக பிஹேவ் பண்ணுவாங்க. அதான் என்னது எக்ஸாஜரேஷன்ஸ். ப்ரிவென்ஷன் அண்ட் ட்ரீட்மெண்ட். இன் ஏர்லி ஸ்டேஜஸ் ரேபீஸ் இஸ் வெரி டிஃபிகல்ட் டு டிடெக்ட். ஆஃப்டர் an animal is bitten, it usually takes 2 to 12 weeks to show any symptoms and it may take as long as 2 years also. இந்த டிசீஸ் உள்ளவங்களை வந்து ஏர்லி ஸ்டேஜஸில் நம்மளால் ஃபைண்ட் அவுட் பண்ண முடியாது. இவங்களை எப்போ ஃபைண்ட் அவுட் பண்ணோன்னா அந்த வைரஸ் அட்டாக் பண்ணி 12 வீக்ஸ் ஆனும். 2 வீக்ஸ்லேருந்து 12 வீக்ஸ் வரைக்கும் தெரியாது, சிம்டம்ஸே இருக்காது. ஈவன் 2 இயர்ஸ் 2 வருஷத்துக்கு கூட சிம்டம்ஸ் இருக்காதான். Fatality can be prevented by timely vaccination before on the onset of symptoms. இதுக்கு வந்து என்னென்னா வேக்சினேஷன் தான் இதுக்கு ஒரே வழி. அதனால தான் என்ன சொல்கிறாங்கன்னா டாக் இந்த மாதிரி அனிமல்ஸ்லாம் நம்மளை கடிச்சிட்டுனா உடனே போய் ஊசி போடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ரேபீஸ். ஃபஸ்ட் வைரஸ் என்டர்ஸ் வயா அனிமல் பைட். இங்கே பாருங்கம்மா, ஒரு ஹியூமன் அவங்கள டாக் வந்து கடிக்குது, அதனால் வைரஸ் என்டர் ஆகிட்டு. செகண்ட் பாயிண்ட், வைரஸ் ரெப்ளிகேட்ஸ் இன் மசில் அட் சைட் ஆஃப் பைட். நாய் கடித்த இடத்துலேருந்து வைரஸ் மல்டிப்ளை ஆகுது. தேர்ட் பாயிண்ட், வைரஸ் இன்ஃபெக்ட்ஸ் நெர்வ் இன் பெரிஃபரல் நர்வஸ் சிஸ்டம், மூவ்ஸ் பை ரெட்ரோகிரேட் டிரான்ஸ்போர்ட். Virus travels from brain via nerves to other tissues such as eye, kidneys, salivary glands. Sorry, sixth point read pante. Now fourth point, virus replicates in dorsal root ganglion and travels up spinal cord to brain. Virus வந்து ஸ்பைனல் கார்டு நம்ம முகுலம் வழியாக எங்கே போகுது, பிரெயினுக்கு போயிடும். பாயிண்ட் 5, பிரெயின் இன்ஃபெக்டட். வைரஸ் என்ன ஆகுது, பெரிஃபரல் நர்வஸ் சிஸ்டம் வழியாக பிரெயினை ரீச் ஆகிட்டு, பிரெயின் இன்ஃபெக்ட் ஆகிட்டு. சிக்ஸ்த் பாயிண்ட், வைரஸ் ட்ராவல்ஸ் ஃப்ரம் பிரெயின் வயா நர்வ்ஸ் டு அதர் டிஷ்யூஸ் சச் as ஐ, கிட்னிஸ், salivary glands. Thus, the virus finally virus reach the brain and it attack the other organs in our body. Vaccine. Vaccine is a biological preparation that provides active acquired immunity to a particular disease. Vaccines like PCG, polio, MMR are given at early childhood to protect from other diseases. வேக்சின் என்ன, தடுப்பூசி என்னெல்லாம் கொடுக்காங்க, பிசிஜி, போலியோ, எம்எம்ஆர்லாம் நியூபார்ன் பேபி இருப்பாங்கல்லாமா அவங்களுக்கே போட்டுருவாங்க. அதாவது பிறந்த குழந்தைகளுக்கு 1 இயர்க்குள்ளே இந்த மாதிரி தடுப்பூசிலாம் போட்டுட்டாங்கன்னா அவங்க மெச்சூர் ஆகும்போது என்ன செய்யாது, இந்த வைரல் டிசீசஸ் அண்ட் பாக்டீரியல் டிசீசஸ் என்னகாது, அட்டாக் பண்ணாது. நெக்ஸ்ட்டு நான் கம்யூனிகபிள் டிசீசஸ். நான் கம்யூனிகபிள் டிசீசஸ்னால் இந்த டிசீஸ் என்ன ஆகாது, பரவாது. நான் கம்யூனிகபிள் டிசீசஸ் do not spread from person to person. They are caused by other factors. Therefore, it is important to know which diseases are communicable and which are not. They are never caused by germs, bacteria or other living organisms that infect the body. Antibiotics or medicines that fight against germs do not help to cure non-communicable diseases. Some of the non-communicable diseases are explained below. Non-communicable disease வந்து மெடிசின்ஸோ ஆன்டிபயோட்டிக்ஸோ என்ன செய்யாது, க்யூர் பண்ணாது. The germs do not help to cure non-communicable diseases. First, wearing out of the body parts. Wearing out of body parts அதாவது உடல் வழியாக வரக்கூடிய நோய்கள். Rheumatism, heart attack, epileptic seizures, stroke, migraine headache, cataract and cancer. அதாவது பக்கவாதம், மைக்ரெயின் ஹெட்டேக்னா ஒற்றை தலைவலி, கேட்டராக்ட் கண்புரை அண்ட் கேன்சர். எக்ஸ்டர்னல் ஹார்ம்ஃபுல் ஏஜென்ட்ஸ் என்டரிங் த பாடி. அதாவது வெளிப்புற காரணிகளால் வரக்கூடிய ஹார்ம்ஃபுல் ஏஜென்ட்ஸ் சொல்லக்கூடிய நோய் என்னெல்லாம், அலர்ஜிஸ், ஆஸ்துமா, பாய்சன்ஸ், ஸ்னேக் பைட், காஃப் ஃப்ரம் ஸ்மோக்கிங், ஸ்டொமக் அல்சர், ஆல்கஹாலிசம். அதாவது அலர்ஜினா தெரியும், ஆஸ்துமா மீன்ஸ் இருமல், ஸ்னேக் பைட், காஃப் ஃப்ரம் ஸ்மோக்கிங் ஸ்மோக் பண்ணுறதால வரக்கூடிய காஃப், ஸ்டொமக் அல்சர் வயிறு வலி, வயிற்றுப்புண், ஆல்கஹாலிசம். லேக் ஆஃப் ட்ரேஸ் எலிமெண்ட்ஸ் இந்த பாடி. நம்ம உடம்புல ஊட்டச்சத்து, அதாவது ட்ரேஸ் எலிமெண்ட்ஸ்னால் மைக்ரோ மினரல்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அந்த அயன், சிங்க் அதெல்லாம் என்னது, ட்ரேஸ் எலிமெண்ட்ஸ். அதில் என்ன அதெல்லாம் வரக்கூடிய நோய் என்னெல்லாம்னா அனிமியா ரத்தச்சோகை,
pellagra, night blindness, and xerophthalmia, goiter, and hypothyroidism. அதாவது மாலைக்கண் நோய், இரத்தச்சோகை நோய், காய்ச்சல், முன்கழுத்து கலலை, ஹைப்போதைராய்டிசம், தைராய்டு குறைபாடால் கூடிய ஒரு நோய் ஹைப்போதைராய்டிசம். Malnutrition. Nutritious food is needed for a patient to grow well, work hard, and stay healthy. Many common sicknesses are caused by malnutrition. Leukoderma is a non-communicable disease caused by partial or total loss of pigmentation in the skin, melanin pigment. This condition affects people of any age, gender, and ethnicity. There is no cure. It does not spread by touching, sharing food, or sitting together. லியூகோடெர்மாங்கிறது ஒரு ஸ்கின் டிசீஸ். இதில் வந்து பிக்மெண்ட்ஸ் போயிடும், நம்ம ஸ்கின்னோட ஒரிஜினல் கலர் இருக்காது. இது வந்து டச் பண்ணாலோ ஃபுட்டை ஷேர் பண்ணாலோ சேர்ந்து உட்காந்துருந்தாலோ பரவாது. இட் இஸ் நான் கம்யூனிகபிள் டிசீஸ். ஓகே.